ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் 5/1/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. சிவனாலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், ஏனைய குலதெய்வ வழிபாடுகள், இஷ்டதெய்வ வழிபாடுகள், அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா நலன்களையும் தரக்கூடியது. இன்றைய தினம் குரு பூஜை வழிபாடு. குரு பீடாதிபதி 45வது ஆண்டு பீடாரோகண விழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45வது ஆண்டாக இந்த பீடாரோகண விழா சிறப்பாக நடைபெற திருவில் கூட்டியிருக்கின்றது. இன்று பிற்பகல் 5 மணி முதல் பூஜை வழிபாடு ஐயப்பனுடைய அபிஷேகங்கள் நிறைவு பெற்று பீடாரோகண விழாவோடு பல்துறை சார்ந்த கலைப்பிரமுகர்கள், சமூக பணியாளர்கள், ஆன்மீக பணியாளர்கள் பொன்னாடை போர்த்தி பாராட்டி கௌரவிக்கின்ற பாராட்டு நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற சகல அடியார்களும் இறைவனுடைய திருவருளோடு அன்றைய தினம் இந்த சபரிமலை புனித யாத்திரை, நாளைய தினம் யாத்திரை செல்லுகின்ற சுவாமிகள் மாலை அணிந்த ஐயப்பனுக்கு மாலை அணிந்த சுவாமிகளுடைய பாத நமஸ்காரம். இந்த மாலை அணிந்த சுவாமிகளை ஐயப்பனாக எண்ணி மலைக்கு கிளம்புகின்ற பொழுது சகல அடியார்களும் குடும்பத்தவர்களும் ஏனையவர்களும் பாத நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்கின்றதாகிய நிகழ்வு 5ஆம் திகதி இன்றைய தினம். இந்த நிகழ்வுகளெல்லாம் நிறைவு பெற்ற பின்பு பாத பூஜை வழிபாடு. அவ்வாறு சிறப்பான பூஜைகளோடு இந்த சமயப்பணி, சமூகப்பணி, கலைப்பணி ஆற்றுகின்ற பல்துறை சார்ந்த சமய பெரியார்கள், குருமார்கள், அதேபோல சமூக தொண்டு செய்கின்றவர்கள், கலை தொண்டு புரிகின்றவர்கள், நாதஸ்வர தவில் கலைஞர்கள், இவ்வாறு இவர்களெல்லாம் ஆன்மீக பணிபுரிகின்றவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வும் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஹரிவராசனத்தோடு சகலருக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பூஜைகள் நிறைவு பெற்றதும் நாளைய தினம் சபரிமலை புனித யாத்திரைக்காக விமான நிலையம் சென்று தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கே திருச்சி உச்சிப்பிள்ளையார் சன்னிதானத்துக்கு அருகிலே லக்ஷ்மி கல்யாண மண்டபத்திலே இருமுடி கட்டுகின்ற பூஜை வழிபாடுகள் வெகு விமர்சையாக. அந்த இருமுடி பூஜை அது ஒரு தனித்துவமாக இருக்கும். அவ்வாறு அந்த சிறப்பான முறையிலே இருமுடி பூஜை வழிபாடுகள் அங்கே நடைபெற்று அனைத்து சுவாமிகளும் அமர்ந்திருந்து இருமுடி கட்டுகின்ற பூஜை பஜனை வழிபாடுகளோடு
அங்கிருந்து வாகனத்தின் மூலமாக எருமேலி சென்றடைந்து அங்கே சுவாமிகள் எல்லாம் பேட்டை துள்ளுகின்ற நிகழ்வு, இவ்வாறு சிறப்பான நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று 9ஆம் திகதி சுவாமி ஐயப்பனுடைய 18ஆம் படியேறி நெய் அபிஷேகம் செய்து 10ஆம் திகதி காலையிலே தரிசனம், நெய் அபிஷேகத்தோடு தரிசனம். இந்த சிறப்பான நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கும் சுவாமி ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.